ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் த கேதரிங் அட்வென்ச்சர்ஸ் இன் இசக்காய் அப்படின்ற அனிமியுடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்க்காதவங்க ஃபஸ்ட் எபிசோடு செகண்ட் எபிசோடும் கீழே ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்குற நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அப்படி இல்லைனாலையும் சர்ச் பண்ணியாவது நம்ம சேனலில் போயிட்டு எல்லா வீடியோஸுக்கு முன்னே வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கத்திரிக்கோள் அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அங்கே வந்து ஃபால்கனுடைய ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா க்ளீன் பண்ணுறியா? ஆமாங்க, இதுதானே ஒரு கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல, ஆமாம்பா, யார் ஒருத்தர் பொருளை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க வேலையை நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நல்லா பாராட்டிட்டு அப்படியே குதிரையை ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் வாட்டிக்கிறேனே, நீங்கள் எனக்கா லிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பி வந்து பி 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 அப்படின்னோம். சரி, குட் மார்னிங் பி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஜாலியாக பேசிட்டு அப்படியே டார்வின் கிராமம் வந்துடும். அப்படியே வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிறவர் வந்து இவர் வந்தாவே சம்மர் சீசன் ஏதாவது ஒரு சீசன் வரப்போகுது, இந்த வாட்டி என்ன கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல ஃபால்கன் அப்படின்னு சொல்ல, என்னது இவரா அப்படின்னா, ஆமாம், இவர் எப்போல்லாம் ஒவ்வொரு வாட்டி வராரோ அப்போல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்பார். இவரால் வேட்டையாட முடியாது அப்படின்ற வாசி சாப்பாட்ஸையும் அதை வந்து நிறைய சாப்பிட முடியாது. அதனால தான் நான் சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்கும்போது அழுதுகிட்டு சின்ன குழந்தை மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அவர் கேட்டதை முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்ல, முடிச்சிட்டேன், போயிட்டு அவர்கிட்ட இது ஒன்று அப்படின்னு சொல்கிறோன்னே கடைக்காரர்கிட்ட வந்த உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். நீங்கள் கேட்ட மெட்டீரியல், கோர் மெட்டீரியல் அதெல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நீ நிறைய பொருளை வந்து கொண்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ரேரான ஒரு பீஸை கொண்டு வந்திருக்க, இது வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம்னு கூட சொல்லலாம். மெட்டீரியல் ஐட்டம்லேயே இது பெரிய ஒரு அட்வான்ஸ்டு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொண்டு வந்த அந்த கிறிஸ்டலை பற்றி நம்ம தலைவர் பெருக்கம் பக்கமாக தன்றா, பார்த்தியா என்னை பற்றி இப்போயாவது புரிஞ்சிக்க, எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்தது நீ போக வேண்டியது ஃபால்கன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா ஃபால்கன் சிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம், நீ அங்கே தான் போகணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லுவான். எதுக்கு நீ இதை வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளாகலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னதாக கொண்டு வந்தாலே அட்வான்ஸ் கிறிஸ்டல் அதை வந்து நம்ம ஹீரோக்கிட்டே கையில் கொடுத்துட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம பிஏ கூட்டிகிட்டு வந்து ரூமில் வந்து அடுத்தது ஃபால்கன் சிட்டி, இதுதான் இருக்கிறதுலே பெரிய காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கில்டு இருக்குது, இந்த கில்டு வந்து இருக்கிற காண்டினென்ட்லேயே பெரிய கில்டாக, அடுத்தது நம்ம அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாட்டு நோக்கி போக ஆரம்பிக்கிறான். போன உடனே அப்படியே வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னே ஏதாவது பண்ணணும் இல்லையா, அங்கே எல்லாருக்கிட்டையும் என்னென்ன தேவையோ பொருளுக்கு போகிற ட்ராவலுக்கு தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கே நல்லா ஒரு பார்ட்டி திருவிழா எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, இந்த ஊரை நான் மிஸ் பண்ணுறேன், இருந்தாலையும் நான் போய் தானே ஆகணும் ஃபால்கன் சிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படியே போயிருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய உதவி பண்ணியிருப்பான். ஹீரோ வந்ததுக்கப்புறம் தான் இந்த சிட்டியே வந்து ரொம்ப கலகலகலான்னு இருந்திருக்கும். நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வாசி இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, பூவு, தழை, மூலிகை அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இவங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாமல் அங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இது ஒன்று வச்சுக்கோ, இது ரொம்ப நீ போகிறதுனால எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு உடனே நீ போகாமல் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, போகாமல் இருக்கலாம், பட் நான் போகணும், இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, ஏத்திரியம், அதை வந்து பார்த்துட்டு எதனா பண்ணணுமே, இது நம்மக்கிட்டே கொடுத்துட்டாரு டார்வின், வந்து நம்மக்கிட்டே கொடுத்துட்டாரு, ஆனால் டார்வின் கொடுத்தாருனாலும் இது எனக்கு தேவையில்லை, ஏதாவது இந்த ஊருக்காக நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அங்கே ஒரு அகல் விளக்கு, அதாவது நம்ம எப்பவுமே எது ஒன்றுவாங்க இல்லையா, அகல் விளக்குன்றதை விட அகல் விளக்குனே வந்து பாருங்கள், அதாவது நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு விளக்கு இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறான், அவன் மேஜிக்கை வச்சு ஒரு ப்ரொடக்டிவ் கேஜெட்டை வந்து உருவாக்குறான். அப்படியே வந்து போகும்போது காலையில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்காக வந்து இந்த ஊரில் நிறைய பண்ணியிருக்கீங்க, எனக்கு நிறைய அன்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எனக்காக இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இதை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், நான் இல்லாத டைமில் ஏதாவது மான்ஸ்டர் ஏதாவது வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு பேரியராக வந்து இந்த ஊர் ஃபுல்லாக வந்து ஒரு பேரியர் மாதிரி செயல்படும், இதை வந்து நீங்கள் வச்சுக்கணும், ஏன்னா ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டார்வின் வாங்கி பார்த்துட்டு, டேய் நீ அதில் இதை வந்து சேர்க்கல தானே அந்த கிறிஸ்டலா அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் பேக்காம நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடிடுவான். டே நில்றா அப்படின்னு சொல்ல அவன் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்படியே வந்து இந்த பகவான் டாக் ஹீரோ பார்த்து பத்திரமா இருடா
அப்படின்னு சொல்லிட்டு அவர் டார்வின் வந்து நினச்சிக்குவார். அப்படியே ஹீரோவும் நம்ம பியும் நல்லா பேசிக்கிட்டு வருவாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வர வழியில் பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தீங்கன்னா நண்டு சைஸில் இருக்குன்னு பார்த்தா இது காண்டாமிருக சைஸில் இருக்குது. அதை பார்த்துட்டா ரேங்க் சி. ஓ இது நண்டு பெரிய நண்டு போல். ஏய் சூப்பரா, நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நண்டு வந்திருக்கு, இதை போட்டு தக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பி கிட்ட பேசிக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் நம்ம பியும் வந்து அப்படியே பி 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 இந்த பக்கம் ஒரு நண்டு வருது, அந்த பக்கம் ஒரு நண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அதனுடைய பாய்ஸில் சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுடைய வெயிட் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிறான். பி வந்து நம்ம ஹீரோவை தூக்கிக்குது. அப்படியே மாற்றி மாற்றி அடித்து அங்கே இருக்கிறவங்கள காலி பண்ணி அடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போவும் சொல்லிடுறேன், எல்லாமே வந்து கதைக்காக தான். ஸோ யாருமே வந்து ரொம்ப அதிகமாக மாமிசத்தை சாப்பிடாதீங்க, அதே போல் இயற்கையான உணவை எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமரும் நம்ம போட்டுக்குவோம். ஓகேங்களா? இதனால் சரி எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது அப்படியே பாடியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெல்கன் சிட்டி அன்புடன் உங்களை வரவேற்கிறது, இங்கு இருக்கும் கில்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி அங்கே கோட்டை இதில் போட்டிருக்காங்க. ஓ இதுதான் எம்பீரியல் ஃபெல்கன் சிட்டியா, இதுதான் அந்த என்ட்ரன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். அப்படியே உள்ளே போக வச்சிடறான். போக வச்சுட்டு உடனே எல்லோரும் புதுசாக வரவங்களை எல்லாமே செக் பண்ணி யார் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் இப்படி வீட்டில் விட்டாலையா, இப்போ நம்ம காலத்தில் அப்படியா விட்றாங்க, யாருன்னா எங்கன்னா போகலாம் இல்லையா. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து இது பண்ணிவிட்டு என்னப்பா இது பண்ணு பார்த்துட்டு அங்கே வந்து ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்குது, அதை பார்த்துட்டு பார்த்தேன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்ச் பண்ணி பார்க்க அதாவது இவனுடைய ஸ்டேட்டஸை காட்டுறோடைய இது என்ன தான் கடவுள் வந்து இவனுக்கு ஏகப்பட்ட பவரை கொடுத்துருந்தாலையும் அங்கே வந்து அதில் நார்மலாக தான் காட்டுது, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசமாக என்ன தெரியுது தெரியுமா, இதில் வந்து ட்ராகன் ப்ளஸ் அப்படின்னு காட்டுது. என்னென்ன ஓ இல்லைப்பா இது என்னுடைய பெட்டு நல்லா வரும் இவன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பி எடுத்து காட்டின உடனே இன்னும் அது ஒரு ட்ராகனா அப்படின்னு தான். ஆமாம் ட்ராகன் தான். சரி இதை வந்து நான் வந்து மேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இதனால் உன்னுக்கும் ட்ராகனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இருந்தாலும் நீ பார்ட்னர் அப்படின்றல அதுக்கு அடையாளமாக ஏதாவது போடு அப்படின்னும்போது நம்ம பிக்கு வந்து ஒரு காப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க பசங்க, அதாவது நம்ம பிக்கும் டாக்கிரோவுக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சின்ன பசங்க, அதை தான் பிக்கு போட்டு உள்ளே போகிறான். உள்ளே போன உடனே அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கில்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க கில்டு எங்கன்னு கேட்கும்போது இந்த பக்கம் நேராக போனோம், அருங்கோணம் சைடில் அருங்கோணம் இதில் பயங்கரமாக ஒரு சவக வீரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லி அனுப்புகிறாங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஓகே இங்கே பாருங்கள் இதுதான் இந்த ஊருடைய கில்டு, நான் தான் அரியானா, இங்கே புதுசாக வரவங்க எல்லாருமே இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், வாங்க உங்களுக்கான எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி காட்டிட்டு ஓகே உங்கள் பேர் என்ன, என் பேர் டாக்கிரோ, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது எனக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அதான் கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த பவர்னால் அதை வந்து ஈஸியாகவே அவனை புரிஞ்சிக்க முடியுது, எழுத முடியுது. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் ஒரு கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, எதுக்கு எதனா ஆச்சுக்கா அப்படின்னு சொல்ல அவன் என்ன பண்ணுறான்னா நான் வேட்டியான நண்டு எடுத்து பூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பையிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுது. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும் எல்லாருமே என்னடா பண்ண எதிராக பண்ண ஹரியானா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்க என்ன பிரச்சனை ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோ சுற்றி வந்து அப்படியே ப்ளூ கலர் இருக்கும், இல்லை இவன் ப்ளூ தான் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னது ப்ளூவா அப்படின்னா ஆமாம் ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய ஆறாவை வச்சும் அவங்களுடைய சக்தியை வச்சும் தெரிஞ்சுக்கலாம், அதுதான் இது வந்து என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது ட்ராகனும் உன்னுடைய பார்ட்னரா, ஒரு கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ட்ராகன், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே பா நீ நிறைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அரியானா வந்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அதை மற்ற ஃபார்மாலிட்டிஸுன்றதை விட மற்ற திட்டவட்டங்கள் கொள்கை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பேண்டை கொடுக்குறாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை சேரும்போது அடிப்படையில் தான் போவாங்க, அதுபோல் இவனும் வந்து அடிப்படையில் எஃப் ரேங்கில் தான் போனோம். பிக்கும் ஒரே சந்தோஷம், எனக்கும் காப்பு உனக்கும் காப்பு அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அப்படியே இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்தடுத்த எபிசோடில் பியும் சரி நம்ம ஹீரோ டாக்கிரோவும் சரி என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் மட்டும் பண்ணுறங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ கமெண்ட் மட்டும் பண்ணுங்கப்பா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக் போட்டு இப்போ ஹைப்புன்னு ஏதோ ஒரு புதுசாக வந்திருக்கான், அதை வேறு ஹைப்புன்னு நல்லா இருந்தால் ஹைப்புன்னு ஒன்று தட்டி விடுங்க, அப்போ தான் என்னான்னு தெரியும். இப்போவும் சொல்கிறேன், இந்த அனிமியில் ஒரு நல்ல கருத்து என்னென்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்டே. ஹீரோ கடமையை மட்டும்தான் செய்வான், இது எனக்கான வேலை அப்படின்னு தான் காவான், அவனுக்கு எந்த பலனையும் எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்ய மாட்டான், இதனாலேயே அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த அனிமியில் இருந்து இந்த கருத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எப்பவுமே ஒருத்தருக்கு உதவி பண்ணால் பலனை எதிர்பார்க்காம மட்டும் செய்யணும். இதை மட்டும் புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம், பை.